கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்தி பத்திரமாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நாளைய வருஷம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது, என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது. கர்த்தர் இந்த வருஷம் என்ன சொல்றாருன்னா, துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து வரக்கூடாதா. அநேகர் துதிப்போம், கர்த்தர் உண்டு பண்ணின மனுஷனை நம்ம சபிப்போம். 9ஆம் சொல்லப்படுறது, அதனால நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனால சபிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரி விஷயத்தை விட்டு விலகணும். ஏனென்றால் 11ஆம் சொல்லப்படுது, ஒரே ஊற்றுகளிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ. ஒரு தண்ணீர் வருது ஒரு ஊற்றுக்கண்ணில இருந்து, அந்த தித்திப்பும் கசப்பும் சேர்ந்து வராது, ஏன்னா ஒன்றுதான் வரும் அதுல இருந்து. அதே போல் நம்ம வாயிலிருந்து ஒரு சுத்தமான வார்த்தை வரணும், ஆசீர்வாதமான வார்த்தை வரணும், சபிக்கிற வார்த்தை வரக்கூடாது. கர்த்தரை துதிக்கிற வாயினால் நம்ம சபித்தோம் என்றால் நம்ம கர்த்தருக்குரியவர்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் சபித்தலை விரும்பல, அவர் துதித்தலை மட்டும்தான் விரும்புற தேவனா இருக்கிறாரு. துதிக்கிற வாயில் சபிக்க கூடாது. ஏனென்றால் அது மாம்ச சிந்தனை, அதே விரோதமாக சபிக்கிறது. வாயின் வார்த்தை கவனமா இருக்கணும். பிறர்கிட்ட நம்ம என்ன பேசுறோம், நம்ம சபிக்கிறோம், யாரை சபிக்கிறோம் நம்ம யோசிக்கணும்னா, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை, அவர் சாயினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் நம்ம சபித்துக் கொண்டு இருக்கிறோம். அது கர்த்தர் விரும்பாத ஒரு காரணம். வாயை நம்ம அடக்கணும். ஏனென்றால் துதிக்கிற வாயில புறப்படுற வார்த்தை தெய்வீக வார்த்தையாக, புரோஜனமுள்ள வார்த்தையாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. புரோஜனமானவைகளோ பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளோ அவைகளே பேச நாடுங்கள் அப்படின்ற. வாயின் வார்த்தையில புரோஜனமானது பேசுறோமா, இல்ல கர்த்தர் விரோதமானது பேசிக்கிறோமா? வாயை நம்ம காத்து கொண்டோம் என்றால் பிராணமும் தாக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. கர்த்தர் மகிமைப்படுவதாக.